ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கன்னா இங்கே ஒசூர் கவர்மெண்ட் ஜிஹெச் இது நியூவாக இருக்கிறது. இங்கே என்னடான்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, மேன் பவர் இல்லை, இப்போ பேஷண்ட்டை வந்து கரெக்டாக கவனிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். அதே அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஒரே நைட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு வாரமாச்சு, எங்கள் அண்ணாவுக்கே ஆயிருக்கு. பட் நாங்களே ஒரு வாரமாக இங்கேயே இருக்கிறோம். அது இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு ஆக்ஷனே இல்லை. நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம். அவங்க சொல்கிறாங்க மேன் பவர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. எல்லாமே இருக்கிறாங்க, பட்டு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. வருவாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஆரம்பம் உட்காருவாங்க. அவங்களுக்கே செப்பரேட்டாக ரூம் வேறு வச்சுருக்குறாங்க. அதில் போய் தூங்குறாங்க நைட் டைம் எல்லாம். யாருமே விசிட் பண்ணுறதில்ல. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். நானும் யாருக்கும் சொல்லி பார்த்துட்டேன், எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. நீங்களே பார்த்து எங்கே சென்ட் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும். இது நம்மளுக்கே இல்லை, இது எனக்கு மட்டும்தான் நான் போடுறேன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. எல்லாருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சிஎம் விஜய் சார் போகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். இது என்ன சொல்கிறது, வெளியே பார்த்தா அப்படியே பலன்னு இருக்குது, பெருசாக இருக்குது பில்டிங் பார்க்குறது. உள்ளே வந்து பார்த்தா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இல்லை. நீங்களே பாருங்கள். இது இப்போ எப்படி இருக்குன்னா அடுத்தா எப்படி இருக்குன்னு தெரில கைஸ். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நானே லைவில் பார்த்துருக்கேன். எமர்ஜென்சி வார்டில் கூட எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி வராங்களாம், ஒருத்தர் பார்க்குறாங்க, 4 பேர் அங்கேயே படுக்க வைக்கிறாங்க. அந்த டாக்டர்ஸ் இல்லை. சரி, இங்கே வந்து அட்மிஷன் ஹாலில் வந்து பார்த்தா ஒரு டைம் வந்து பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க ஒரு ரவுண்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஒசூர் பாலகிருஷ்ண ரெட்டி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிவிக்கு நிர்வாகிகள் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ போடணும். இந்த மாதிரி வெளியே இருக்கிறது இல்லை, வெளியே போடுறதில்ல. உள்ளே வந்து பாருங்கள் என்ன ஆயிருக்குன்ட்டு. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லா ப்ரூஃபும் நான் போடுவேன். டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ தெரியுமா? 100 கோடி கைஸ். 100 கோடி பண்ணி எந்த ஒரு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. என்ன சொல்கிறதுனா, வெளியே பார்க்குறதுலாம் நல்லா இருக்குது, உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ். நான் எல்லா வீடியோ எடுத்துருக்கிறேன், இதில் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இதை பார்த்துட்டு எனக்கு ஆகிற மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன்.